ஊமையிலிகள்னு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கும்போது நாங்கள் என்ன முடிவு எடுத்தோம்னா, நம்மள்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே விஷயம் நம்மளுடைய டெக்னிக்காலிட்டிஸ். இந்த டெக்னிக்காலிட்டிஸை நம்ம வெளியில் கொண்டுட்டு வந்தோம்னா நிச்சயமாக இது வந்து ஒரு மாறுபட்ட படமாக தெரியும். லவ்ங்கிறத வந்து நம்ம பெருசாக வச்சுக்க வேண்டாம். ஏன்னா லவ் பண்ணுறதுக்கு நிறைய ஜாம்பவான்கள் வந்துட்டாங்க, நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து வித்தியாசமாக மாறுபட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி டோட்டலாக ஒரு இங்கிலீஷ் பட பேட்டர்ன்லேயே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு கையை வச்சது தான் வந்து ஊமை விழிகள். அது வந்து நமக்கு ஒரு பிராண்டாக ஆயிடுச்சு. அந்த படம் ஓடும் ஓடாது, கதை இது நல்லா இருக்கு நல்லா இல்லை, இது எடுக்க முடியாது, அதெல்லாம் கூட நம்ம யோசிக்கல. சென்சாரை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. நம்ம சென்சாரில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு சென்சாரில் போய் கொடுத்தா சென்சார் ஆஃபீஸர் பார்த்துட்டு வெளில வரும்போது யுவர் பிக்சர் இஸ் பேண்ட் அப்படின்ட்டார். ஸ்ரீதர் சார் பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, அற்புதமான படம், ஒரு ட்ரெண்டையே வந்து நீங்கள் மாற்றி போட்டிருக்கீங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் 2 ஓட்டு உங்களுக்கு போட்டேன் அப்படின்னு. பாம்பேயில் போராடுறோம், நம்ப மாட்டீங்க, எங்கள் கூட கேப்டன் வந்திருக்காரு. கேப்டனுக்கு வந்து அவ்வளோ இது எடுக்கணுன்ற நெசசிட்டியே கிடையாது. அவர் ஒரு ஆர்வத்தில் வந்து அவரை பார்த்தோன்னு அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் ஷாக்கு. சொந்தமாக படம் தயாரித்து இவ்வளோ டெக்னிக்காலிட்டிஸ், இவ்வளோ எல்லாருடைய லைஃபே உள்ளே போட்டிருக்கோம். அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நம்மள்ட்டே வந்து கேட்பாங்க, சார் உங்கள் படம் வராதாம்ல சார் அப்படின்வாங்க. எப்படி இருக்கும்? பூமர் பிரீமியம் ஹேண்ட்கர்ச்சீஃப். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். அண்ட் ரொம்ப மகிழ்ச்சி சார். ஏன்னா தமிழ் சினிமாவுடைய ஒரு ஃபில்ம் மேக்கிங் பேட்டர்னையே உடைச்சது வந்து ஃபில்ம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்தவங்க. ஸோ உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை சார். நன்றி சார். இப்போ ஊமை விழிகள் படம், இந்த படம் வந்து இதோடைய கதை, இது வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி அது உள்ளே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் விஷயங்கள் சார், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே, கேமராவாக இருக்கட்டும், எடிட்டாக இருக்கட்டும், கேரக்டர் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி தான் கிளியராக கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சார். கண்டிப்பாக சார். இப்போது அந்த காலகட்டத்தில் இருக்கட்டும், ஸோ ஒவ்வொரு டேரக்டர்ஸ், பெரிய டேரக்டர் இருப்பாங்க, அவங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க அடுத்து படம் பண்ணுவாங்க, அவங்க அசிஸ்டன்ட் படம் பண்ணுவாங்க. இந்த ஒரு பேட்டர்னை தான் ஃபில்ம் இன்ஸ்டியூட் வந்து உடைச்ச ஒரு விஷயம். அதை பற்றி சொல்லுங்கள் சார், அந்த கான்செப்ட். அதாவது திரைப்படக் கல்லூரி அப்படிங்கிறது வந்து உண்மையிலே சொல்லப்போனால் நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். அது வந்து நிறைய பேருக்கு தெரியல. நான் படிக்கிற காலத்தில் வந்து அப்படி ஒரு கல்லூரி இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கே வந்து அது எப்படி சொல்கிறது, ஒரு அதிர்ஷ்டமாக நமக்கு கிடைச்ச ஒரு விஷயமாக தான் இதுக்குன்னே ஒரு கல்லூரி இருக்குங்கிறது தெரிய வந்தது. எப்படி சினிமாவில் நுழையணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்குன்னே வந்து ஒரு இடத்துல கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தோன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அதுக்கு வந்து முதல்ல நம்ம வந்து தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இந்தியாவிலே வந்து 2 இடங்களில் தான் திரைப்படக் கல்லூரிங்கிறது இருக்குது. ஒன்று வந்து பூனாவில், ஒன்று வந்து இங்கே. அந்த கல்லூரியில் படிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 3 ஆண்டுகள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30 வருஷமாக ஒருத்தர்கிட்ட உதவியாளராக இருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ, நான் மிகைப்படுத்தி சொல்லலை, உண்மையை சொல்கிறேன், அந்த 30 வருஷம் நீங்கள் கற்றுக்கிறத அந்த 3 வருடத்தில் வந்து நீங்கள் திரைப்படக் கல்லூரியில் கற்றுக்கலாம். ஏன்னா எனக்கே வந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி சினிமாங்கிறது நம்ம பார்த்துட்டு வர்றது தான் நமக்கு தெரியும், அதை ஒரு ரசனையோடு பார்ப்போம், அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதுக்குள்ளே இத்தனை கிராஃப்ட்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு, இத்தனை கிராஃப்ட்ஸில் இவ்வளோ ஒர்க்கு இருக்குது, அதில் ஒன்றுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமராவில் எத்தனை ஆங்கிள்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது, லென்சஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது, ஃபிலிம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை டென்சிட்டின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒன்றா போக பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறது வந்து திரைப்படக் கல்லூரி தான் வந்து ஒரு அற்புதமான ஒரு தளம். சினிமாக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து அதை படித்து வந்திருக்கிறீங்க. அண்ட் நார்மலாக ஒரு டேரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக இருந்தும் கற்றுப்பாங்கல்ல சார், அந்த காலகட்டத்தில் அந்த வேரியேஷன்ஸ் எப்படி சார் இருக்கும் ஒர்க் வைஸாக பார்க்கும்போது? டெஃபினட்டாக சேஞ்சடாக இருக்கும். அதுதான் வந்து ஊமையிலிகளோட ரோரிங் சக்ஸஸுக்கு காரணம். அதுதான் ஊமையிலிகள்னு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கும்போது நாங்கள் என்ன முடிவு எடுத்தோம்னா, நம்மள்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே விஷயம் நம்மளுடைய டெக்னிக்காலிட்டிஸ். இந்த டெக்னிக்காலிட்டிஸை நம்ம வெளியில் கொண்டுட்டு வந்தோம்னா நிச்சயமாக இது வந்து ஒரு மாறுபட்ட படமாக தெரியும். யூஷுவல் அந்த ட்ரெண்டுலேருந்து வந்து மாறுபட்ட படமாக ஆமாம் இருக்காது. அதுக்காக தான் வந்து நீங்கள் சொன்ன ஃபார்மேட்டுன்ற அருமையான வார்த்தை, ஃபார்மேட்டுங்கிறத மாற்றணுங்கிறதுக்காக தான் சினிமாஸ்கோப் ஃபார்மேட்டுக்கு போகணும். அப்போ வந்து சினிமாஸ்கோப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஃபெயிலியரான ஒரு விஷயம். என்னென்னா சினிமாஸ்கோப் ஃபெயிலியர் கிடையாது, நம்ம ஃபெயிலியர் பண்ணிட்டோம்.
ஏன்னா அதற்கு உரிய சில விஷயங்களை வைத்து சினிமாஸ்கோப்னு பண்ணும்போது அது மிக பிரம்மாண்டமாக வரும். நம்ம இந்த ஊமையொலிகள் படம்னு திங்க் பண்ணும்போதே சினிமாஸ்கோப்பில் தான் பண்ணுறோங்கிறத யோசிச்சுட்டு அதற்கான விஷயங்களையாவே அதில் சேர்த்துக்கிட்டு வந்தோம். சினிமாஸ்கோப்புக்கான பல விஷயங்கள் வந்து இன்றைக்கும் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நிறைய விஷயங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தோம். அப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட விஜயகாந்த் சாரும் இப்ராஹிம் ராவுத்தரும் இதை ஒண்டியும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. சினிமாஸ்கோப்பு வேண்டாம் சார், ஏன்னா இது வந்து சென்டிமெண்டலாக வந்து சரியில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டெக்னிக்கலில் தான் நம்ம வந்து படு ஸ்ட்ராங்கு. ஏன்னா நிச்சயமாக அதை வந்து மற்றவங்க வந்து பண்ண முடியாது, நம்ம மாறுபட்டு தெரியும்னா இதான்னு. அதுக்காக போராடி எத்தனை தேட்டரில் சினிமாஸ்கோப் இருக்குது அப்படின்ற கொஸ்டின்லாம் மீறி பல தேட்டரில் இன்றைக்கும் சொல்லுவாங்க, சார் சைடில் வந்து வேஷ்டியை கட்டி வந்து உங்கள் படம் போட்டாங்க சார், சைடில் பேப்பர் ஒட்டி ஒயிட் பேப்பரை ஒட்டி அதில் வந்து த்ரோ பண்ணாங்க சார்னு. பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஊமையொலிகள் அந்த பீரியட்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 200-250 படம் இல்லை 300 படம் ரிலீஸ் ஆகும். ஊமையொலிகள் 87வது வருஷம் வந்த அத்தனை படமும் சினிமாஸ்கோப் படம். ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக அப்படியே மாறிடுச்சு. எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து ஆக்சுவலாக சினிமாஸ்கோப் நீங்கள் ப்ரொஜெக்ஷன் பண்ணணுன்னா ஒரு தேட்டருக்காரங்கன்றவங்க ஒரு 20 ரூபா 25 ரூபா செலவு பண்ணி ஆகணும். அதுக்கும் எவ்ரிபடி அதுக்கு ரெடியானாங்க, அந்த காசை கொடுத்து வந்து தேட்டரை அந்த சிஸ்டத்துக்கு மாற்றி எல்லா படமுமே சினிமாஸ்கோப்பில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் அங்கேருந்து நம்ம வரும்போது அந்த டெக்னிக்காலிட்டிஸ் நம்மள்ட்ட ஸ்ட்ராங்காக இருந்ததனால் அது மட்டும்தான் நம்மள்ட்ட மாறுபட்டு பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. ஜென்ரலாக வந்துகிட்டு இருக்கிற அந்த சினிமாக்கள்லேருந்து அதே மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது இன்னொன்று என்ன யோசித்தோன்னா, அப்போ வந்து லவ் சப்ஜெக்ட் தான் டாமினேட்டட். எப்போதுமே எவர்லாஸ்டிங் லவ்ங்கிறது. சேம் டே கூட மௌன ராகம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஆமாம். அந்த லவ்வை வந்து நம்ம வந்து தொட வேண்டாம், லவ்வுங்கிறத வந்து நம்ம பெருசாக வச்சுக்க வேண்டாம். ஏன்னா லவ் பண்ணுறதுக்கு நிறைய ஜாம்பவான்கள் வந்துட்டாங்க, நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து வித்தியாசமாக மாறுபட்டு தெரிவோம் அப்படின்னு சொல்லி டோட்டலாகவே ஒரு இங்கிலீஷ் பட பேட்டர்ன்லேயே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு கையை வச்சது தான் வந்து ஊமையொலிகள். அது வந்து நமக்கு ஒரு பிராண்டாக ஆயிடுச்சு. அழகான பெண்கள் அவனுக்கு, அவங்களோட அழகான கண்கள் எனக்கு, அவங்களுடைய உடம்பு எனக்கு தேவையே இல்லை. ஒரு நல்ல படம் எடுத்துட்டோம், அது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான், அதை விற்பனைக்கு கொண்டு போகணும், மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். அந்த டைமில் சென்சார் வந்து ஒரு தற்காலிக ஒரு பேன் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க, உங்களை லாக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து வந்த ஒரு பசங்க, உங்களுக்கு அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இந்த படம் முன்னாடி வந்து ஜெயிச்சாதான் அடுத்த ஒரு நம்பி படம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக. அதாவது வந்து ஊமையொலிகள்லே வந்து ரொம்ப கடினமாக நடந்த விஷயம்னு சொல்லணுன்னா அந்த சென்சார் தான். நாங்களாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த படம் ஓடும் ஓடாது, கதை இது நல்லா இருக்குது நல்லா இல்லை, இது எடுக்க முடியாது, அதெல்லாம் கூட நம்ம யோசிக்கல. 100 கார்னா 100 கார் வச்சு தான் எடுக்கணும்னு பிளான் பண்ணி பண்ணவங்க. சென்சாரை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. நம்ம சென்சாரில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு சென்சாரில் போய் கொடுத்தா சென்சார் ஆஃபீஸர் பார்த்துட்டு வெளில வரும்போது யுவர் பிக்சர் இஸ் பேண்ட் அப்படின்ட்டார். நமக்கு பேண்டுன்னா என்னன்னு புரியல ஃபஸ்ட்டு. ஏன்னா பேண்டுன்ற வார்த்தையை நம்ம சென்சாரில் கேள்விப்பட்டதில்லை. பிக்சர் இஸ் பேண்டுன்னொன்னே சரி நமக்கு ஃபுல் சர்டிஃபிகேட் கிளியர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க போல இருக்குன்னுலாம் நினைக்கிறோம். அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன். என்னத்துக்கு அப்புறம் பார்த்தா உங்கள் படம் வந்து வெளியிலே வர முடியாதபடி தடை பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா காரணம் சொல்ல மாட்டேன்றாங்க. 16 இடத்துல கட்டு, 16 கட்டு. சரி என்னடா இது, நம்ம கட்ஸ் எல்லாம் வந்து சில இதெல்லாம் வந்து அர்த்தமில்லாத கட்ஸாக இருந்தது. அதனால தான் சரி நம்ம இதை அப்படியே கட் பண்ணி கொடுத்தோன்னா நமக்கு படத்தில் பாதிக்கப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி செகண்ட் ரிவைசிங் கமிட்டின்னு போகிறோம். ரிவைசிங் கமிட்டிக்கு அப்போ வந்து ஸ்ரீதர் சார் தான் டைரக்டர். ஸ்ரீதர் சார் தான் வந்து தலைவருக்கு வந்து 2 ஓட்டு, மற்றவங்களுக்குலாம் ஒரு ஓட்டு, 10 பேர் பார்க்கணும். ஓட்டு அதிகமாக இருக்கும்போது நமக்கு இதாகும். ரிவைசிங் கமிட்டிலையும் என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியல. ஸ்ரீதர் சார் பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, அற்புதமான படம், ஒரு ட்ரெண்டையே வந்து நீங்கள் மாற்றி போட்டிருக்கீங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் 2 ஓட்டு உங்களுக்கு போட்டேன் அப்படின்னாரு. என்ன காரணம்னா அது வரக்கூடாதுன்னே வந்து ஏதோ இப்போ நடக்குது பின்னணியில். அது என்ன நடந்தது இன்றைக்கி வரைக்கும் நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்றைக்கி வரைக்கும் புரியல. அதுக்கு அடுத்து வந்து பாம்பே போகிறோம். அடுத்த ஸ்டெப் வந்து பாம்பேயில் போய் பாம்பேயில் போராடுறோம். நம்ப மாட்டீங்க, எங்கள் கூட கேப்டன் வந்திருக்காரு. கேப்டனுக்கு வந்து அவ்வளோ இது எடுக்கணுன்ற நெசசிட்டியே கிடையாது. அவர் ஒரு ஆர்வத்தில் வந்து அவரை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் ஷாக்கு. என்ன சார் நீங்கள் வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒருத்தர் கரெக்டாக சொன்னார், சார் இது சென்சாரில் ஒன்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னா
பாம்பே சென்சாரில் எதுவும் பண்ண மாட்டாங்க. யூ பெட்டர் கோ டு ட்ரிபியூனல்ன்றாரு. ட்ரிபியூனல்னால் என்னன்னே தெரியாது. ட்ரிபியூனல்னால் நீங்கள் மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நம்ம. ஏன்னா சினிமாவுக்கு ஒரு ட்ரிபியூனல் இருக்குது. நமக்கு ட்ரிபியூனல்னால் இன்றைக்கும் காவேரி இஷ்யூக்கு தான் ட்ரிபியூனலுக்கு நம்ம போகிறோன்னு பார்க்குறோம். அந்தளவுக்கு வந்து ட்ரிபியூனலுங்கிறது வந்து இட்ஸ் அ கோர்ட். சென்சார் கிடையாது, கோர்ட்டு. ட்ரிபியூனலில் போய் உங்கள் படம் பேன் பண்ணப்பட்டுடுச்சுன்னா அவ்வளோதான், ஒன்ஸ் ஃபார் ஆல் இட்ஸ் ஓவர். முடிஞ்சது அந்த கதை, முடிஞ்சுது. நீங்கள் எதுவுமே கேட்க முடியாது. நம்ம பண்ண செலவு இதெல்லாமும் வெளியில் வந்தால் நம்மளை பார்க்கும்போதே நம்மளே வந்து சொந்தமாக படம் தயாரித்து இவ்வளோ டெக்னிக்காலிட்டிஸ், இவ்வளோ எல்லாருடைய லைஃபே உள்ளே போட்டிருக்கோம். அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நம்மள்ட்டே வந்து கேட்பாங்க, சார் உங்கள் படம் வராதாம்ல சார் அப்படின்வாங்க. எப்படி இருக்கும்? என்னடா இல்லை இவ்வளவையும் கொடுத்து நமக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் நமக்குன்னு கடைசி வரைக்கும் நமக்கு புரியல. அவ்வளோ போராட்டம். ட்ரிபியூனலில் போனால் சரி, லாஸ்ட்டு ரெசார்ட் ட்ரிபியூனல். ஃபிலிம் பெட்டியை தூக்கிட்டு இங்கேருந்து அலைவோம், பாம்பே, டெல்லி அப்படின்னு பெட்டியை தூக்கிட்டு. இங்கே ட்ரிபியூனல் போனால் ட்ரிபியூனல் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தான் வந்து அங்கே படம் பார்க்குறவங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா அவங்க பார்த்து தான், ஏன்னா படத்தை பேன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பார்த்து தானே சொல்லணும்னு. ட்ரிபியூனல் போகிறோம். அங்கே தான் வந்து என்னென்னா உண்மை என்றைக்கு ஜெயிக்கும், நம்மளுடைய உழைப்பு என்றைக்கும் தோற்காது, வேர்வை தோற்காதுன்றோம்ல, அந்த இதோட அர்த்தம் வந்து நமக்கு புரிஞ்சுது. ட்ரிபியூனலில் போய் நிற்கிறோம். ஜட்ஜஸ்லாம் வந்து இறங்குறாங்க. எல்லாம் கமாண்டோஸ்லாம் துப்பாக்கிலாம் வச்சுக்கிட்டு அவங்க கூட போகிறாங்க. நம்ம கும்பிட்டுட்டு என்னன்னே நமக்கு ஹிந்தி ஒரு வார்த்தை தெரியாது. என்னத்தை பேச போகிறோம் ஒன்றும் புரியல. எல்லாம் போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா டிப்டாப்பாக அந்த இதில் கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு எஸ் ஆப்கா மாறான்ட்டு போகிறாங்க. நமக்கு ஒன்றும் புரியல. பார்த்தா ஒரே ஒரு நம்ம உமிழியல் படத்தில் இவர் வருவார், ஸ்கூட்டரில் வருவார், தொழிலில் நினைத்தால் சாங்கில் பீலிசும் வருவார், டாட்டா ஒரு ஸ்கூட்டரில். அந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர் வந்து நிற்கிது. பார்த்தா இறங்கி, என்னடா நீங்களாம் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு. எங்களுக்கு கிளாஸ் எடுத்த மாஸ்டர் அவர் அங்கே இருக்கார். தமிழ் குரலை இப்போ தான் கேட்குறோம் நம்ம. சார் நீங்கள் எங்கே சரிங்க அப்படின்னு. இல்லை ஏதோ ஒரு தமிழ் படம் வந்திருக்கான், டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு வர சொன்னாங்கன்னாரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சார் நம்ம படம் தான் சார். நம்ம படமா? என்னடா பண்ணீங்க, ஏன் இவ்வளோ தூரம் வந்தது அப்படின்னாரு. எங்களுக்கே தெரியல சார், ஒன்றுமே இல்லை படத்தில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, இதில் கட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. ஆனால் கண்ணை கட்டி விட்ட மாதிரி நாங்களும் 2 மாதம் 3 மாதம் 4 மாதமாக அலைஞ்சிட்ருக்கோம். 6 மாதம் ஆகுது சென்சார் எங்களுக்கு. 4 மாதமாக அலைஞ்சிட்ருக்கோம் சார், எதுவுமே நடக்கலை சார், நீங்கள் தான் பார்க்கணும் சார் அப்படின்றோம். அப்படியா சரி நான் பார்த்துக்கிறேன்னாரு. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு ஹோப்பு. படத்தை பார்க்குறாங்க. படத்தை பார்த்துட்டு எல்லோரும் அந்த 2-3 லேடிஸ்லாம் வந்து படம் பார்த்தாங்க. அவங்களாம் போகும்போது இல்லை இப்படி யார் இறங்க நம்மளை பார்த்துட்டு போகிறாங்க. நமக்கு மறுபடியும் பயம் வந்துடுச்சு. என்னடா இவங்க யார் இறங்க பார்த்துட்டு போகிறாங்களே, என்னடா சொல்ல போகிறாங்க, ஒன்றுமே சொல்லாமல் வேற போகிறாங்களே அப்படின்னு. உள்ளே கூப்பிட்டா அவர் அந்த அவர் சீஃப் ஜட்ஜி உட்காந்துருக்காரு. அவர் பார்த்து ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாரு, வாட் இஸ் தேர் இன் யுவர் ஃபில்ம் யூ brought it all the way from மெட்ராஸ் டு டெல்லி அப்படின்னாரு. வி டோன்ட் நோ சார் அப்படின்னா. யூ டோன்ட் நோ அப்படின்னாரு. இது லிட்ரலி வி டோன்ட் நோ சார், வி டோன்ட் நோ வாட் இஸ் தேர், பட் தே செட் த ஃபிலிம் இஸ் பேண்ட். வாட் மிஸ்டர் பாபு சார் அவரை கேட்குறாரு. ஐ திங்க் வி கேன் allow it, நத்திங் இஸ் தேர் அப்படின்னார். ஓகே ஐ எம் ரிமூவிங் த பேண்ட் ஃபஸ்ட் அப்படின்னார். அப்படியே ஒரு பெரிய ஹோப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், ஐ கான் கோ அகெயின்ஸ்ட் த சென்சார்ஷிப் ஆஃப் இந்தியா பிகாஸ் தே ஹவ் ஆல்ரெடி கிவன் 16 cuts. யூ கிவ் மீ 8 cuts, எனி கட். யூ கிவ் மீ 8 cuts, டேக் 8 வாட் எவர் யூ வாண்ட். அவ்வளோதான் முடிஞ்சது சென்சார். எங்களுக்கா ஒன்றும் புரியல. ஏன்னா அதில் அன்னெசரி கட்ஸ் அவங்களே நிறையா கொடுத்துருந்தாங்க. அது இன்றைக்கும் அதான் புரியல. அது அவங்களா சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஏன்னா ஒன்றும் தெரியாத பாப்பா அவள் கண்ணால் போட்டாலாம் தாப்பா, ரிமூவ் த வேர்டு, கண்ணால் போட்டாலாம் தாப்பா. கண்ணால் போட்டாலாம் தாப்பாங்கிறது வந்து ஒரு கேவலமான வரின்னு சொன்னால் என்னென்ன வார்த்தைகள் வருது, என்னென்ன பாடல்களில் வருது, கொடுக்கணுன்னே கொடுத்துருக்காங்க. அதை விட ரொம்ப கொடுமையாக கொடுத்துருந்த ஒரு கட்டு, மறக்க முடியாத கட்டு. ஒரு டாக்டர் வந்து ஃபோன் பண்ணி, சார் அந்த பொண்ணு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்கான்னு வில்லனுக்கு வந்து ஃபோன் பண்ணி அவன் சொல்கிறான், ஒரு டாக்டர் சொல்கிறான்னு. நம்ம டாக்டர் ஷாட்லாம் எடுத்தாச்சு, ரிமூவ் தட் ஷாட்டுன்னு சொல்லிட்டோம். எங்களுக்கு புரியல, இந்த ஷாட்டை என்னடா இதில் என்ன நம்ம தப்பு பண்ணணும், இதை ஏன் அவன் ரிமூவ் பண்ண சொல்கிறான்னா, அந்த டாக்டர் பேர் வைப்போம்ல,
இது யாருக்குமே தெரியாது, கடைசி வரைக்கும் தெரியாது. அவங்க சொல்கிற வரைக்கும் அது பேர் வந்து தமிழ்மணின்னு இருந்திருக்கு, டாக்டர் தமிழ்மணின்னு. நீங்கள் தமிழை அவமானப்படுத்துகிறீங்கன்ட்டாங்க சார். என்ன சொல்லுவீங்க? சார் நீங்கள் சொன்ன பிறகு தான் சார் அந்த போர்டே நமக்கு தெரியுது தமிழ்மணின்னு. யாரும் அதை பார்த்தே இருக்க மாட்டான், பார்க்கவும் மாட்டான். இன்றைக்கி கூட தேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதையா பார்ப்பீங்க தமிழ்மணின்னு. ஏதோ ஒரு போர்டை அவங்க கொண்டு வந்து வச்சா நம்ம பாட்டுக்கு ஷூட் பண்ணிட்டோம். தப்புன்றதில் நமக்கு தமிழ்மணி அப்படின்னு. இந்த மாதிரி சில கட்ஸ் எல்லாத்தையுமே நாங்களே அப்புறம் விட்டு கொடுத்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ தான் சென்சார்ஷிப்பை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது டைலாக் என்னென்னா, ஜட்டி தெரியுது ஜட்டி தெரியுதுன்னு டைலாக்கு. அவன் ரிமூவ் த வேர்ட் ஜட்டி அப்படின்னு கொடுத்துட்டான். டைரக்டர் கடுப்பாகி ஜட்டிங்கிறத மாத்திரம் எடுத்துட்டார். தெரியுது தெரியுதுன்னு ஆயிடுச்சு. இது அதை விட அசிங்கமாக இருக்குது. யோசிச்சு பாருங்க. அதாவது அதற்கு பிறகுதான் சொல்லப்போனால் ஊமைவிலிகளுக்கு பிறகுதான் ஒரு ஒரு சென்சிபிளான அப்ரோச் டுவர்ட்ஸ் சினிமாங்கிறது வந்து வர ஆரம்பிச்சிது. அதாவது ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஈஸி. அது ரிமூவ் பண்ணினால் அந்த படத்தின் அது எந்த அளவுக்கு வந்து அது அந்த படத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து அவங்க கம்பல்சரியாக வாங்கிட்டாங்க. அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் கிராண்டாக இருந்திருக்கும் ஊமைவிலிகள் அப்படிங்கிறது. முடித்து டெல்லியிலேருந்து வந்தோன்னே அந்த வெறுப்பில் என்ன பண்ணோன்னா 16 ஷீட்டு போஸ்டர் எதுவுமே கிடையாது, சென்சார் சர்டிஃபிகேட் மட்டும்தான். அந்த ஒரு கோட்ஸ் மறந்துட்டீங்க சொல்லலை, சுதந்திர தினத்தன்று நாங்கள் சுதந்திரம் அடைகிறோம்னு மேலே போட்டு வேறு எதுவுமே கிடையாது, கீழே சென்சார் சர்டிஃபிகேட்டு. பார்த்தீங்கன்னா அது பயங்கர பரபரப்பாயிடுச்சு. இன்னைக்கு அது சென்சார் சர்டிஃபிகேட் எல்லோரும் நின்று பார்க்குறாங்க. ரோட்டில் போகிறவங்க நின்று என்ன இது புதுசாக இருக்குது இந்த போஸ்டரு, இதில் என்ன சொல்லியிருக்கான்னு. படம் ஊமையிலிகள்ன்ற பேர்லாம் கூட கிடையாது. ஆனால் ஊமையிலிகளுக்கு வந்து சென்சாரில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறலாம் மக்கள் மத்தியில் பரபரப்பாக இருந்த விஷயம். அதனால் அது மிகப்பெரிய இதாக வந்து ஒர்க் அவுட் ஆனது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நெகட்டிவில் ஒரு பாசிட்டிவிட்டியை தேடி அதை நம்ம பிடிச்சி ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டோம். சரவண சார் வந்து ரொம்ப பாராட்டினார் கூப்பிட்டு. என்னையா பண்ணுறீங்க நீங்கள், என்னென்னமோ டமால்னு சென்சார் சர்டிஃபிகேட் போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு அது பேசப்பட்ட விஷயம் ஆயிடுச்சு. சார் இப்போ பாடல் வரிகள் பற்றி பேசியிருந்தோம். இன்னொரு பாடல் இன்னொரு வரிகள் இருக்குது, யுத்தங்கள் தோன்றட்டும் ரத்தங்கள் சிந்ததும் பாதை மாறலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த வரி தான் இல்லை பவர்ஃபுல்லான வரி. ரத்தத்தின் வெப்பத்தில் அச்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமான்னு. ராத்திரி நேரத்து பூஜையில் சாங்கு தேட்டர் கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுக்கிறவங்க வந்து கேட்குறாங்க, சார் அந்த சாங் முடிஞ்சிடுச்சா? சாங் முடிஞ்சிடுச்சுன்னா அவன் போயிடுவான், டிக்கெட் எடுக்க மாட்டான் போயிடுவான், அடுத்த ஷோவில் பார்த்துக்கிறேன்னு. சாங் இருக்குன்னா வந்து உட்காருவான். இப்போ இந்த படத்துடைய சவுண்ட்ஸ் பற்றி பேசியிருந்தீங்க. ஒரு போர்ஷனில் விஜயகாந்த் சாருடைய ஒய்ஃபை வந்து கொலை பண்ணிடுவாங்க. அவ்வளோ நேரம் அந்த பிஜிஎம் போயிட்டுருக்கோம். அவர் ஆனால் ரியாக்ட் பண்ணுற இடத்துல வந்துட்டு மியூசிக்கே இருக்காது, மூச்சு விடுற சவுண்டு கூட நமக்கு அப்படியே கேட்கும். ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸை ஹேண்டில் பண்ணணுன்றது நீங்கள் எழுதும்போதே டிசைட் பண்ணது தானே? அந்த படத்தில் வந்து எதுவுமே வந்து அக்கேஷனலோ இதுவோ கிடையாது. சார் அப்படியே பறந்து போய் அந்த ஜன்னலில் அது வச்சு தட்டி கிட்டி ஊந்து, ஐயோ என்ன ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், என்ன ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, என்ன ஜிம்னாஸ்டிக் பாடி, ஐயோ ஜீனியஸுங்க அவருக்கு. இதை நான் சும்மா சொல்கிறேன்ல, எல்லாமே அவர் செய்வார், எல்லாமே அவருக்கு தெரியும்.